Dear church, welcome you all in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். You are blessed. இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதமும் நன்மையும் நம்மை தொடரட்டும். இந்த மாதம் கூட கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக தேவனுடைய ராஜ்யம் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற மாதமாக இருக்கிறது. God's kingdom power will manifest in our life. அவருடைய ராஜ்யத்தின் வல்லமை அப்படின்னும் பொழுது நம்ம 1 கொரிந்தியர் 4:20 வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அது பேச்சில் இல்லை, அது பலத்தில் இருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம் அது பேச்சில் இல்லை, பலத்தில் இருக்கிறதுன்னு அவர் ஏன் சொல்கிறாருன்னா அந்த கொரிந்து சபைக்கு எழுதியிருக்காரு. அதோட பேக்ரவுண்ட் என்ன, கான்டெக்ஸ்ட் என்ன, ஏன் அந்த மாதிரி எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொரிந்து சபையில் இல்லை, அவர் ஒரு அப்போஸ்தலர். அவர் பல சபைகளை ஸ்தாபித்தவராக இருக்கிறார். அதனால் அந்த சபைகளில் மூப்பர்கள், தலைவர்கள், ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஊழியரில் சில பேர் அவங்களே ஒரு ஊழியக்காரை தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன் அப்படின்னு பிரிச்சுட்டு அவங்களுடைய சொந்த வார்த்தைகளை பேசி அதில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியும் இல்லாமல் சபையை குழப்பத்துக்குள்ளாக கொண்டு வராங்க. அப்போ தான் பவுல் அதை எழுதுறாரு. தேவராஜ்யம் பேச்சில் இல்லை, சும்மா பேசுகிறவங்க இடத்துல இல்லை, அது பலத்தில் இருக்குது. அந்த பலன் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த பலன் மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில் எது கொண்டு வர முடியும்னா பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் கொண்டு வர முடியும். பரிசுத்த ஆவியானவர் கிட்டேருந்து வருகிற பலன் தான் நம்மை ராஜ்யத்தின் வல்லமையை வெளிப்படுத்த உபயோகமாக இருக்கும். அப்படி பரிசுத்த ஆவியானவரை ஆப்ரேட் பண்ணாமல், அவரை வெளிப்படுத்தாமல் நடத்துகிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, அங்கே என்ன இருக்குன்னா பேச்சு மட்டும்தான் இருக்கும். அங்கே என்ன இருக்காது, பலன் இருக்காது. சுய பலத்தினால வருகிற எந்த காரியமும் நிலைச்சு நிற்பதில்லை. அதனால தான் நிறைய பேர் இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சபையில் நிறைய ஊழியக்காரங்க நிறைய பேர் பொது வாழ்க்கையில் கூட அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம், செயலில் என்ன போகாது, ஒன்றும் ஆகாது. இன்னொருத்தரை குறை சொல்லுறது, இன்னொரு போதகரை குறை சொல்லுறது, குடும்பத்திலேயே கணவன் மனைவியை குறை சொல்லுறது, மனைவி கணவனை குறை சொல்லுறது, பிள்ளைகளை குறை சொல்லுறது, இது எல்லாமே குடும்பத்திலேயோ இல்லை பொது வாழ்க்கையிலோ இல்லை சபையிலையோ நடக்கிறதுக்கு காரணம் ஒன்றே தான், பரிசுத்த ஆவியானவரை ஆப்ரேட் பண்ணாததுனால, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நடக்காததுனால நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அது பேச்சில் இருக்குது, அது பலத்தில் இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதம் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பலத்தை அளிக்கிறவராக இருக்கிறார், ராஜ்யத்தின் வல்லமையை அளிக்கிறவராக இருக்கிறார். நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நம்மளுடைய சபையிலையோ, நம்ம ஒரு போதகராக இருந்தாலும் சரி, நம்மளோட குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அலுவலகத்தில் ஒரு தலைமை பகுதியில் இருந்தாலும் சரி, நம்ம எந்த வேலை செய்கிறோமோ, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ, எல்லா இடத்துலையும் நம்ம பரிசுத்த ஆவியானவரால் இயங்கப்படும் பொழுது, இயங்குகிறவர்களாய் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய பலன் வருகிறதா இருக்குது. அந்த பலன் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிறதா இருக்குது. அதுதான் தேவனுடைய மகிமை, ராஜ்யத்தின் வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற ஒரு காலத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். ராஜ்யத்தின் வல்லமை நமக்குள்ளாக வெளிப்படலன்னா நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறவர்களாய் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறுவர்களாக இருக்கும் பொழுது நம்ம சும்மா பேச்சில் இல்லாமல் எல்லாவற்றிலையும் தேவனுடைய பலனை கொண்டு செய்யும் பொழுது கர்த்தனுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நானும் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சபைக்கு போகிறேன், நானும் காணிக்க கொடுக்குறேன்ற பேச்சில் இல்லைங்க. நான் கிறிஸ்தவனா நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறவனாய் இருக்க வேணும். நான் கிறிஸ்தவனா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தை எனக்குள்ளாக வர வேண்டும். நான் கிறிஸ்தவனா பரிசுத்த ஆவியானவருடைய செயல் எனக்குள்ளாக வர வேணும். அப்புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. தேவராஜ்யம் நமக்குள்ளாக வெளிப்படுகிறது என்னன்னா பரலோகத்துக்குரியவைகள், ராஜ்யத்துக்குரிய நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டங்கள், நம்ம மேலே வைத்திருக்கிற நோக்கங்கள், நம்ம மேலே வைத்திருக்கிற தேவனுடைய சமாதானம், நம்ம மேலே வைத்திருக்கிற தேவனுடைய உயர்வு, இவைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது தான் ராஜ்யத்தின் வல்லமை வெளிப்படுகிறதா இருக்குது. நம்ம அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், அனனியா அண்ட் சஃபேரா. அந்த நாட்களில் என்ன நடக்குதுன்னா அநேகர் சபையில் அவங்களுடைய சொத்துக்களை விற்று சபையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க.
அந்த மாதிரி அனேனியா சஃபேரா கூட என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய சொத்துக்களை விட்டு சபைக்கு கொடுக்க வராங்க. அவங்க அந்த காரியத்தை செய்யும் பொழுது, கர்த்தருக்காக ஒரு சில காரியங்களை முயலும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது அவங்க மேலே ஒரு திட்டம் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை இழந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை, தேவனுடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய நோக்கத்தை, திட்டத்தை கொண்டு வருகிறதா இருக்குது. ஒருவேளை அந்த நோக்கத்துக்குள்ளாக, அந்த திட்டத்துக்குள்ளாக நம்ம நடக்கலைன்னா நம்ம இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு, நம்மளுடைய வாழ்க்கை முறை பரிசுத்த ஆவியானவரால் இயங்கப்படும் பொழுது அவருடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு, இதோ தேவ ராஜ்யத்தின் வல்லமை நம்மளோட வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறதா இருக்கிறது. இந்த மாதம் நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும் பொழுது, இதோ நம்மளுடைய திட்டங்களை அறிந்து கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற அவருடைய நன்மையை பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற அவருடைய சமாதானத்தை பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது தேவ ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா இருக்குது. God bless you.